தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 800 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. விலை அதிகரித்த சூழலை பயன்படுத்தி கடந்த 3 மாதங்களில் 50 டன் அளவிற்கு தங்கத்தை விற்ற இந்தியர்கள் விலை சரியக்கூடும் என்ற கணிப்பை அடுத்து பழைய தங்கத்தை விற்று கூடுதல் லாபம் பார்த்ததாக தகவல். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மகாராஷ்டிராவில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பலத்த காற்று வீசியதால் முறிந்து விழுந்த மரங்கள், போக்குவரத்து பாதிப்பு. மும்பையில் பெய்யும் கனமழையால் அந்தேரி சுரங்கப்பாதையில் தேங்கும் தண்ணீர். முன்னெச்சரிக்கையாக சுரங்கப்பாதையை மூடி தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரம். இமாச்சல பிரதேசத்தில் அடுத்த 2 நாட்கள் மிக கனமழை பெய்யும். ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம். உத்தராகண்டில் ஜூலை 4ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். மக்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்றும் கனமழை. காலையிலேயே மழை தொடங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. தென்மேற்கு பருவமழையின் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 3ஆம் தேதி உருவாகக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடனேயே காணப்படும். மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை. கிண்டி, ராயப்பேட்டை, மாதவரம், பல்லாவரம், குரோம்பேட்டையில் மழையால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யும். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, நீலகிரிக்கு கனமழை எச்சரிக்கை. நாடெங்கும் ஜூலை மாதத்தில் மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இயல்பான அளவில் 94 விழுக்காடு மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும் என அறிவிப்பு. மங்களூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயிலில் கோளாறு. 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் பழுதை சரி செய்ய முடியாததால் மாற்று ரயிலில் சென்னை திரும்பிய பயணிகள். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 172 ரூபாய் குறைப்பு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை.
இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தது. கச்சா எண்ணெய் விலை சரிவால் பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 3 ரூபாயும் குறைப்பு. சென்னிமலை பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ஷீட் தேக்கம். காலநிலை மாற்றம், விற்பனை மந்தத்தால் கிடங்குகளில் பெட்ஷீட் தேக்கமடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். உண்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்றி மக்களுக்கு துரிதமான சேவையாற்ற வேண்டும் என்றும் உத்தரவு. IAS IPS மாநாட்டில் ஆட்சியர்கள், காவல் அதிகாரிகளுக்கு விருது. சிறப்பாக பணியாற்றியோருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் முதல்வர் விஜய். கவிஞர் புவியரசுவின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என முதல்வர் விஜய் இரங்கல். புவியரசு இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவிப்பு. கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்த தமிழ்நாடு அரசு. அரசாணையை முதல்வர் விஜய் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கூடங்களுக்கு மேலும் 1 மாதம் அவகாசம். அடுத்த மாதத்தில் புதிய டெண்டர் வெளியிடவும் திட்டம். இன்று பிற்பகல் நடைபெறும் தாவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரசுக்கு அழைப்பு. 11 MPக்கள், 2 அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக மாணிக்கம் தாக்கூர் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரும், 2 அமைச்சர்களும், 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வோம். தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க இடதுசாரிகளுக்கு தாவேக அழைப்பு. சண்முகம், வீரபாண்டியனை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா. தாவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்கப் போவது இல்லை என இடதுசாரிகள் அறிவிப்பு. கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் முதல்வர் விஜயை சந்திக்க உள்ளதாக தகவல். திமுகவை மறுசீரமைப்பு செய்யவும் மறு கட்டுமானம் செய்யவும் ஆலோசனை குழு அமைத்தார் ஸ்டாலின். முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, சிவசங்கருக்கு குழுவில் இடம். ஜூலை 5 லண்டன் செல்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க திட்டம். திமுக முன்னாள் அமைச்சர் வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன். கடந்த 25ஆம் தேதி சோதனை நடந்த நிலையில் ஜூலை 3ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. தாவேகவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் முன்னாள் அதிமுக அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். நாளை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறும் விழாவில் ஐக்கியம். தீய சக்தி திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும்? தொண்டர்களின் உணர்வுகளை துச்சமாக மதித்து கே. பழனிசாமி எடுத்த முடிவே கட்சி அழிவுக்கு காரணம் என எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிக்கை. திமுக அதிமுக கூட்டணி பேச்சு உண்மை. திமுக ஆதரவுடன் எடப்பாடி முதல்வர் என்று ஸ்டாலினே என்னிடம் பேசினார்.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் முஹிதீன் புதிய தலைமுறை ஆசிரியர் சமசருக்கு பிரத்யேக பேட்டி. தாவே கவலை இப்போ மந்திரியாக இருக்கிற பல பேரும் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறோம். அறிவாலயத்துக்கு என்ன சார் பண்ணுறது, ஒரே பிரச்சனை பெருசாக வந்துகிட்ருக்கு. அப்போ தான் சொன்னார், ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி சிஎம் இருக்கிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை வேறு ஸ்டாலினே சொல்கிறாரு. என்ன சொல்ல முடியும்? முதல் நாள் எடப்பாடி முதல்வர் என்றார்கள், மறுநாள் திருமாவளவன் முதல்வர் என்றார்கள். மக்கள் இதை எப்படி சார் ஏற்பார்கள் என்று கேட்டேன். 2026 தேர்தல் முடிவு வந்த அடுத்தடுத்த நாட்களின் பின்கதைகளை சொல்கிறார் காதர் முஹிதீன். 2ஆம் நாள் பிரச்சனை ஓவராக வந்தோடனே திரும்ப போகிறோம். திரும்ப போனால் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திரும்ப சிஎம் ஆக்கலான்னு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னாங்க. இது சொன்ன உடனே நான் கேட்டேன், ஏங்க அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு சொன்ன உடனே 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆக்கலாங்கிறாங்க அப்படின்னு அப்படி சொன்ன உடனே நான் முதல் நாள் ஒன்றும் நான் பேசலை. 2ஆம் நாள் சொன்ன உடனே இதை யார் சார் ஏற்றுக்குருவா, இதை ஏற்றுக்கிறத எப்படி ஏற்றுக்குருவாங்க, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசலை. அமைச்சரவை கூட்டங்களில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி பங்கேற்பதாக திமுக குற்றச்சாட்டு. நடவடிக்கை கோரி தமிழக டிஜிபிக்கு RS பாரதி புகார் மனு.